தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமானார். அவருக்கு 75 வயது. குறைந்த இரத்த அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பினால் அவர் இன்று காலை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இயக்குனர் கே. பாலச்சந்திரன் அவளொரு தொடர்கதை படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகர் ராஜேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட மொழிகளிலும் உள்ள 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கன்னி பருவத்திலே படத்தின் நாயகனாக அறிமுகமானவர் ராஜேஷ். அதற்கு பிறகு பல்வேறு படங்களில் நடித்தார். வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் என அனைத்திலும் அவர் முத்திரை பதித்தவராக காணப்பட்டார். நடிகர் ராஜேஷ் அவர்கள் பன்முகத்தின் மகன் நடிகராக அறியப்படுகிறார். அந்த 7 நாட்கள் பயணங்கள் முடிவதில்லை, சத்யா, விருமாண்டி, மகாநிதி உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் அவர் குணச்சித்திர நடிகராக இருந்தவர். இறுதியாக அவர் விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைஃப் அவர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். திரைத்துறையை தாண்டி பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் ஆரோக்கியம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதிலும் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தார். புத்தக வாசிப்பு சார்ந்தும் பேசுவார். ராஜேஷ் ஒரு பன்முக திறமையாளர், சிறந்த மனிதர், நல்லொழுக்கம் நிறைந்தவர் என அவருக்கு திரையுலகினர் பலரும் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் என அனைத்திலுமே தனது முத்திரையை பதித்தவர் ராஜேஷ். குறிப்பாக அவர் டப்பிங் கலைஞர் என்பது பலருக்கும் தெரியாது. டும் டும் டும், மஜா, உள்ளம் கேட்குமே உள்ளிட்ட படங்களில் பின்னணி குரல் கொடுத்தவர். பொய் சொல்ல போறோம் என்ற படத்தில் நெடுமுடி வேணுவுக்கு குரல் கொடுத்தவர் என்று சொல்லி பல்வேறுபட்ட முத்திரையை பதித்தவராக இவர் காணப்படுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கலைஞருக்கு வாசல் தொலைக்காட்சி தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றது.